உங்கள் பிரதர்ஸ் பாட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு பேட்டிலுக்குள்ள இறங்கியாச்சு. நம்ம ப்ரோ பிளேயர் தான். இனிமே கொஞ்சம் பண்ணியா ஆடாம கொஞ்சம் நிறைய பேர் சொல்லுவீங்க ப்ரோ நீங்க வேஸ்ட் ப்ரோ உங்களால ப்ரோ பிளேயர் ஆட முடியாது. முடிச்சா இந்த வீடியோ டக்குன்னு முடிச்சிருங்க. டக்குன்னு முடியும்னா சில பேர் சொல்றீங்க. அவங்களுக்கு வந்து என்ன ஆயுதுன்னா வீடியோ டக்குன்னு முடிஞ்சா அது கவலை இல்லை. நம்மளுக்கு வந்து டெஸ்ட் பண்றாங்களாமா எவ்வளவு பெரிய ப்ரோ பிளேயர் அப்படிங்கிறத. ஓகே நம்ம யாருங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கிட்ட எல்லாமே சில்வர் இருக்கு. முன்னாடி இங்க என்ன இருக்குங்க ஒரு பொடியை போட்டு உடச்சு விட்டுருவோம். நம்ம வந்து எழுதி ப்ரோ ட்ராப்பா சொன்ன ப்ரோ அது வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த எடுப்பேன் விடவே மாட்டேன். என் ஹெல்த்தியா சொல்லுவாரு இருக்குது மாசா இருக்குது. ஜாய் வாடா ஜூயாமா அப்படி ஏதோ ஒண்ணு வாடா கூட்டாகாம இருந்தா சந்தோஷம். மாட்டினாரு சொல்றேன் எல்லையும் மாட்டி விட்டு அடிச்சு விட்டுறாரு. அவன் புரிஞ்சு உட்காந்தாவோ ஜாதி வரானே தெரியாது. 2 பேரு காலு அம்மாடி புரூசு ஓடிக்கிட்டே இருக்கான். சவு ஓடுங்க முடியல ரொம்ப புரியாதான் ஓகே சொன்ன பாருங்க தேர்ட் பிளேஸ் சொன்னாலும் எனக்கு வந்து 27 ட்ராஃபிஸ் ப்ரோ. எனக்கு நான் எத்தனை கில் எடுத்தாலும் ட்ராஃபிஸ் 7 10 கிடைக்குது ப்ரோ. நீங்க அதான் நான் சொல்றேன் உண்மையிலே கேம்பிங் பண்ணுங்க. எதுக்குன்னா நம்ம சர்வை பண்ணிருக்கோம். அத்தனை ப்ரோ பிளேயர் ஜாக் ஒர்க்கிட்டு சர்வை பண்ணாலே நம்மளுக்கு ட்ராஃபிஸ் கொடுப்பாங்க. உண்மையிலே நான் தான் போய் சொல்லலைங்க பாருங்க. இதெல்லாம் நான் ஃபுல்லாவே ஆல்ரெடி ஒரு டைம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே காயின்ஸ் கிடைக்கட்டும். 2 நிமிஷம் நம்ம இருக்கே. இன்னும் இந்த வீடியோ பார்க்குறாங்க லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் தட்டி விட்டு வந்துங்க வீடியோக்குள்ள. ஓகே இது என்னது ஃப்ரெண்டு நான் வச்சிருக்கான். தெரியல பார்த்து ஒரு வீடியோ அதிகமா இருக்காது உங்களுக்கு வந்து தெரியலங்க. அவன் வந்து நிறைய வச்சிருக்கான். ஃப்ரெண்டுலாம் போல இங்க பாருங்க நான் என்ன வச்சிருக்கானா அவனா எடுத்துனா எங்க எடுக்கலாம். இதை தாண்டி இங்க இருங்க. இதை தாண்டி சப்பரை தாண்டிட்டான். இதையும் தாண்டிட்டான். ஜாக்கும் வச்சிருக்காங்க. அவன் ஜாக்கோட பவர்ல வந்து யூஸ்ல அது வந்து யூஸ் சொல்லும்போது அவன் வந்து நல்லா ஆடுவான். அவங்க இருக்கிற பவர் வச்சு நம்ம எதுவுமே அப்கிரேட் பண்ணாமே அவங்க மூக்கும் ஒரு பவர் இருக்கு. அது டீம்மேட்ஸ்க்கு என்ன பவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறையோட வேலை என்ன ஊழ விடுறது. அவன் செமையா ஊழ விடுவாங்க. இவங்க அப்படின்னு ஊழ விடுவான். விடுற ஊழையில நம்மளுக்கு ஸ்டாமினா ஆயிரும். ஆனால் ஆப்பனண்ட்டுக்கு ஸ்டாமினா ஆயிராது. நீங்க ஜாக் எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் இந்த பவரை யூஸ் பண்ண தெரியாம இருந்தீங்கன்னா ஒரு எனக்கு யூஸ் பண்ண தெரியல ப்ரோ அப்படின்னு தவிச்சுக்கிட்டீங்கன்னா இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சில பேர்த்துக்கு இப்பதான் எடுத்துரு பிளேயர்ஸ்க்கு தெரியாது நாங்க ஜாக் எடுத்துருக்கோம்னா. ஆனால் ப்ரோ பிளேயர்ஸ்க்குலாம் தெரியும். ஏன்னா அவங்களாம் 30,000 ட்ராக்ஸ் மேலே ப்ரோ பிளேயர்ஸ்ல எடுத்துருப்பாங்க. நம்மளாம் ஸ்க்ரோல் பண்ண ப்ளூ பிளேயர்னு சொல்லிக்கலாம் போல. என் ஃப்ரெண்டு கொஞ்சம் ப்ளூன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க ஆடுற விதமே டம்முன்னு ஆடுவான். மேட்ச்குள்ள இறங்கிட்டான். ஆனா நான் வந்து ஜாக்வாரே டப்புன்னு போட்டுருவேன். ஆனா குஞ்சு பாண்டாவாக ஜாக்வாரி 2 பேரையும் அட் டைம்ல ஷாட் அடிச்சவன் என் ஃப்ரெண்டு தான். சுப்புன்னு அடிச்சு முடிச்சிடுவான். யோசிக்கவே மாட்டான் அவன் யாரு ஆப்பனண்ட் யாருங்கிறது. இறங்கிட்டான் அப்படின்னா திரும்பவே மாட்டாங்க. ஒதுங்கிட்டோம். ரொம்ப போகும்போது ரொம்ப படி அப்படி விழுந்து போயிட்டு பாருங்க. நம்ம வந்து கிட்ட நிக்கல தூரத்துல இருந்தேன்னா கூட நம்மளுக்கு எழுதிடும். அதுக்கு முன்னாடி இங்கே போய்க்கலாம். யாரிவன்
தயாக நடந்து வரும் போரிவன். இந்த மூவி யூஸ் பண்றான் எவன் வெளியே நிக்கிறது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவனாதான். தூரமா விலகியே இருப்போம். நம்ம என்னதான் எடுத்து வச்சோம் சத்துக்கிட்டு முடிச்சோம். பின்னாடி அவளை போய் திக்குன்னு சொல்லிட்டு பேனு போறது. அப்புறம் உங்க வீடியோ பாக்குறாங்களா மறக்காம ஒரு லைக் பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டுனா அதிகமாக. ஓகே ஏன் இப்போ நான் இந்த ஹெல்மெட் எடுக்கிறேன்னா ஒரு காலத்துல நான் ஃபீல்டு நினைச்சிட்டு யூஸ் பண்ணுவாங்க எல்லாரையும் பாருங்க. கொஞ்சம் போயிட்டு வாங்க பாட்டெல்லாம் போட வச்சு இவனெல்லாம் எல்லாம் எவ்வளவு அடித்தாலும் எனக்கே தெரியல. அடிக்கிறது உள்ள இறங்கி வச்சு ஆட்டத்துக்குள்ள இவங்க எஸ்கேப் பண்ணணும். கொஞ்ச நாள் சவ்வாய் வைக்கேன் கொஞ்சம் 8 இந்த மாதிரி தருவானுங்க. இல்லாட்டி 17, 18 விட்டுருவாங்க. பாருங்க அந்த மாதிரி வந்துருக்கும். 1 கில்லு தான். ஆனாலும் நம்மளுக்கு கில் எடுக்கிறது தான் என்னதான் இந்த கில்லு அதிகமாக இருக்குன்னா கொடுக்க மாட்டேங்கணும். இந்த மாதிரி ஆடணும்னு நம்மளுக்கு காயின்ஸ் எழுதுங்க. சொன்ன பாருங்க நம்மளுக்கு ஒரு ஹாஃப் நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு 10,000 காயின்ஸ் சேர்த்து வச்சுடுறேன். இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு இதுக்கு அடுத்த ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம ஒரு நார்மலா எப்பவும் போல பேட்ஸ்ல அடுத்த வீடியோ சேலஞ்சிங் வீடியோ இருக்க போது நான் சொன்ன வாக்க எப்பவுமே மீற மாட்டேன். அது உங்களுக்கும் தெரியும். அது மாதிரிதான் டெய்லி வீடியோ போட்டுருக்கேன். இன்னும் நாளைக்கு கண்டிப்பா மறக்காம வீடியோ வந்துடும். அதுக்கடுத்து சண்டே தான் கைஸ். நான் சண்டே அதுக்கடுத்த நாள் சாட்டர்டே தான் கைஸ். அடுத்த சாட்டர்டே வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் ஸ்கூல் டைம்ஸ் இருக்கிறதுனால ஒரு வாரமா வீடியோ போட முடியாது. ஏன்னா எங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு எல்லாத்துக்குமே எங்க மக்களையே வீடியோவுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். அதனால அடுத்த வீடியோலயும் நாளைக்கு நான் சேனல் வச்சு ஒரு சேனல் வீடியோ போட போறேன். நாளைக்கு நான் பாத்தீங்கன்னா எப்படி காயின் சேகரிக்கிறது 10,000 20,000 டோக்கன்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணி இன்னும் அப்கிரேட் பில்டிங் கொண்டு போறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல வரும். மறக்காம மிஸ் பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா. ஓகே, இதோட உங்க பிரதர்ஸ் பார்த்து உங்களுக்கு பாய் பாய் பாய்.